ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயத்துக்கும் 2 முடிவு இருக்குது. ஒன்று மனசாட்சிப்படி, இன்னொன்று சட்டப்படி. மனசாட்சிப்படினா இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு 5000 பணம் கொடுத்துருக்குறீங்க. அந்த அந்த எழுதி வாங்கின பேப்பர் அவங்களுக்கு காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி காணா போயிடுச்சு அப்படின்னா, அதனால் என்னப்பா எனக்கு தெரியும்ல, எனக்கும் தெரியும், வாங்கினது நான், கொடுத்தது நீங்கள், இன்னொரு தடவை கூட உனக்கு நான் எழுதி கொடுக்குறேன், இல்லை உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன், அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் அவன் வந்து நல்ல மனிதன், அவனை கடவுள் வந்து விட்டுருவார். ஆனால் இன்னொருத்தன் இருக்கான், அவன் என்ன சொல்லுவான்னா, நான் எழுதி கொடுத்த பேப்பர் எடுத்துகிட்டு வா, அதை கொண்டு வந்து கொடு, உன் பணத்தை வாங்கிக்க, பேப்பரை கொடுத்தா உனக்கு பணம், இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட வாங்கலை அப்படின்னு அவன் சட்டப்படி போவான். அப்போ அவன் வந்து அவனால் வாங்க முடியாத மனசு நொந்து இவனுக்கு ஏதாவது சாபம் விட்டுட்டு போயிடுவான். இது 2க்கும் மேலே இவங்க மனிதர்கள் பேசிக்குவாங்க. மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் என்ன செய்வார், முதல்ல இருக்கவனை விட்டுருவார், 2வதாக இருக்கவனை கொஞ்சம் விடுவார், விட்டு பிடிப்பார். அப்போ அவன் 5000 அவனுக்கு கொடுக்கணும் இல்லையா, அது பக்கத்தில் 1 0 2 0 போட்டு இவன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வழியில் ஹாஸ்பிட்டல் மூலமாகவோ, இல்லை இவன் எதை செஞ்சால் இவன் துன்புறுவானோ அந்த வழியில் அவனை கஷ்டத்துக்கும் கொடுமைக்கு ஆளாக்கி அந்த பணத்தை 50,000ஆவோ 5 லட்சமாவோ அந்த பணத்தை வந்து இவனை இழக்க வச்சு, இவனை ஒரு நொடியாவது அவனை நம்ம ஏமாற்றணும், நம்ம இன்றைக்கி தான் நமக்கு இந்த நிலையை கடவுள் கொடுத்துட்டாருன்னு இவனை நினைக்க வைக்காமல் வாழ்நாளுக்குள்ளே அவன் சாகவே முடியாது. யாரையும் ஏமாற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மனசாட்சிப்படி நடந்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் மீ ஃப்ரெண்ட்ஸ்.